ஹாய் ஹாய் வணக்கம்மா. உங்கள்கிட்ட நான் சில கேள்வி கேட்கலான் இருக்கேன். அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுவீங்களா? கேளுங்கம்மா. இப்போது விஜய் முதலமைச்சர் வரணும்னு மக்கள்லாம் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. உங்களோட ஒப்பீனியன் என்னென்னு நீங்கள் தெரிவிக்க முடியுமா? சரி, ஓகேம்மா. எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் சொல்கிறேன். அவர் விஜய் என்பவர் திறமையான மனிதர், அருமையான மனிதர், மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற ஒரு மனப்பான்மை கொண்டவர். அதனால் நிறைய பேர் அவர் கட்சியில் இருக்காங்க, ரொம்ப அவதூறாக பேசுகிறாங்க. அவர் இப்போது எதிர்கட்சிகள்லாம் நிறைய பேர் ஒருத்தராக தாக்கிக்கிறது ஒரு சகஜம்தான். ஆனால் அவங்களுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க, அவங்களுக்குள்ள நண்பர்கள் தான். கட்சின்னு அந்த மேடை ஏறி பேச்சுகளில் வரும்போது அப்படி ஒருத்தரை பேசி வந்தால் தான் அதுக்கு நம்ம சொன்ன மாதிரி குட்டையில் குழப்பங்களை ஏற்படுத்தினால்தான் மீன்களும் நண்டுங்களும் நத்தைகளும் தவளைகளும் பாம்புகளும் பூச்சிகளும் வெளியில் வரும் போது ஓகே. அதுபோல தான் இந்த அரசியல் என்பது அது மாதிரி அந்த விஷயங்கள் பேசப்படும். இதற்கு நிறைய பேர் அவரை கீழ்த்தரமாகவும் விமர்சிக்கிறாங்க. அது தப்பு. அவர் அந்த மாதிரி பேச்சு பேசியிருந்தாலும் நம்ம பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவர் மரியாதையாக அங்கிள்னு தானே கூப்பிட்றாரு. அப்படி தான் அவங்க ஒரு குடும்பத்தில் நபராக வளர்ந்துருக்காரு. அவரை எப்படி நம்ம விமர்சனம் பண்ணி பேசணும் அப்படிங்கிறது யாரும் பண்ண முடியாது. இருந்தாலும் கட்சியை எதிர்நோக்கி வரணும் அப்படிங்கிறனால அப்படி நீங்கள் செஞ்சீங்களா, இதை செஞ்சீங்களா, அதை செஞ்சீங்களான்னு அவர் கரெக்டான முறையோடு கேட்டிருக்காரு. இது உண்மை. இதுக்கு நிறையா பேர் அவரை ரொம்ப அவதூறாவோ கீழ்த்தரமாக பேசுகிற பேச்சு தவறானது, பேசக்கூடாது. அதனால் இது என் கருத்தை நான் முன்வைக்கிறேன். நீங்கள் பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. ஓகே.